பாகிஸ்தானுக்குள்ள ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், பாகிஸ்தானே ரெண்டா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம், நான் ஆனந்த். நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான பாகிஸ்தான்ல வந்து மொத்தம் 4 மாகாணங்கள் இருக்கு. இப்போ நமக்கு எப்படி மாநிலங்களோ அதாவது இந்தியா வந்து பல மாநிலங்களா 28 மாநிலங்களை நம்ம பிரிச்சிருக்கோம். அது மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள வந்து 4 மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த 4 மாகாணங்கள்ல ஒரு பெரிய மாகாணம் தான் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம். இதுதான் பாகிஸ்தானோட பரப்பளவுல 44% இருக்கு. மக்கள் தொகையில கம்மியாவும் அதிகமான இயற்கை வளங்கள்லாம் இருக்கு. நேச்சுரல் கேசஸ், கோல்டு, காப்பர், கோல், இந்த மாதிரியான இயற்கை வளங்கள்லாம் இந்த பலுச்சிஸ்தான்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட மெயின் சுவிட்சே வந்து பலுச்சிஸ்தான் தான். இப்படி இருக்கிற இந்த பலுச்சிஸ்தான் வந்து ரொம்ப வருஷமா எங்களுக்கு வந்து ஒரு தன்னாட்சி கொடுத்துருங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டும், பாகிஸ்தான் கூட அங்க இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இந்த போராட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்தியா வந்து 1947 வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஆகஸ்ட் 14 நினைக்கிறேன். அந்த டைம்லயே பலுச்சிஸ்தான்ல இருந்த ஒரு பகுதியான காட்காங்கிற பகுதி மக்கள் வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இணைய விருப்பம் இல்ல. இந்த பலுச்சிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோகிராபிக்கலா பாகிஸ்தான் உள்ள இருக்கிற மாதிரியான ஜியோகிராபிக்கல்ல இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க இஷ்டம் இல்ல, நாங்க தனியா இருந்துக்கிறோம், ஒரு தன்னாட்சி நாடா நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து அவங்கள வந்து இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துட்டாங்க. 1948 பாகிஸ்தான் கூட பலுச்சிஸ்தானுமே இணைஞ்சிருச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்குமே அந்த நாட்டுக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு கலவரம், ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து பயங்கரமா போய்கிட்டே இருந்திருக்கு. என்னது அப்படின்னா, பலுச்சிஸ்தானோட வளத்தை எல்லாத்தையுமே, இயற்கை வளங்களை பாகிஸ்தான் சுரண்டுது அப்படிங்கிற மாதிரியும், பொருள் எங்களுக்குள்ளது, அதுக்கான லாபம் எங்களுக்கு கிடைக்காம பாகிஸ்தான் கிட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க வளங்கள் இருக்கிறாங்க, ஆனா அதுல எங்களுக்கு துளி கூட எங்களுக்கு ஷேர் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எங்களோட வளங்களை பயன்படுத்த உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியும், எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள், எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் பாகிஸ்தான் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க நாட்டோட, எங்க பலுச்சிஸ்தானோட தலையெழுத்து வந்து இஸ்லாமாபாத் எழுதுது, இஸ்லாமாபாத்ங்கிறது பாகிஸ்தானோட தலைநகர், அது எழுதுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மேல அதிருப்தி ரொம்ப இருக்கு. இது பல வருஷமா இருக்கு. இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து பல வருஷமா 75 வருஷமா நடந்துகிட்டு இருக்க போராட்டம் தான். இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, ஏதாவது சண்டை போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு குரூப், அதாவது பிஎல்ஏன்னு சொல்றாங்க, பலுச்சிஸ்தான் லிபரட்டரி ஆர்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பலுச்சிஸ்தானோட விடுதலைக்கான கழகம் மாதிரி ஒரு ஆர்மி இருக்கு. அவங்க வந்து ஆயுதம் ஏந்தி போராட்டம், வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணி, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க போராட்டம் பண்றாங்க. இது வந்து பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானுமே இவங்களுக்கு தேவையானதை நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த பிரச்சனை திரும்ப பெருசா வெடிச்சு பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஏ அவங்களுக்கும் பாகிஸ்தானோட ராணுவத்துக்கும் சண்டை போய் கிட்டத்தட்ட 120 பேர் இறந்திருக்காங்க. பாகிஸ்தான் சைட்ல இருந்து மொத்தமா 120 பேர் இறந்திருக்காங்க. இதுல வந்து பலுச்சிஸ்தான் உறுதியா இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பலோஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இந்த வட்டம் பாகிஸ்தான் கொடுக்கிற பொய் வாக்குறுதியை நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பதிலா பலுச்சிஸ்தான் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எங்க கிட்ட இருந்துதான் பாகிஸ்தானே செல்வ செழிப்பா இருக்கு, அப்படிங்கிறப்ப எங்க வளங்களை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுல அதிக ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. எங்களோட பெர்மிஷன் எங்களுக்கு வேணும், எங்களை வந்து ஒரு இண்டிபெண்டா, ஒரு அட்டானமஸ், ஒரு தன்னாட்சி அதிகாரங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பத்தல, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணனால பாகிஸ்தான் வந்து சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு பத்தல, எங்க மாகாணத்துக்கு தனியா எங்களுக்கு அதிகாரம் வேணும், அதை நீங்க மாத்தி கொடுக்கணும், இல்லைன்னா எங்களை வந்து விடுதலை கொடுத்துருங்க, நாங்க தனியா ஒரு தனி நாடை நாங்க ஆயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. நான் ஒரு ஜியோகிராபிக்கலா பாக்குறப்ப பாகிஸ்தானோட இதுல வந்து இவங்க வந்து ஒரு 44% இருக்கிறாங்க, பாப்புலேஷனா கம்மி தான். அப்போ இவங்களை தனியா கொடுத்துடலாம்ல, இல்ல என்ன இருக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கதான் இருக்கு. பாகிஸ்தானோட இயற்கை வளங்கள், இன்னொன்னு பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ற நாடுகள் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பலுச்சிஸ்தானை நம்பிதான் இன்வெஸ்ட் பண்றாங்க, பாகிஸ்தான் நம்பி கிடையாது. அப்படி பாக்குறப்ப சீனா வந்து பல பில்லியன் ஒரு ப்ராஜெக்டை வந்து
பலுஜிஸ்தானை நம்பி, ஏன்னா பலுஜிஸ்தான்ல இயற்கை வளங்கள் இருக்கு, அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம், நமக்கு இப்ப அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் சீனா வந்து இவங்க இவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான ஒரு போர்ட்டான ஹவாதார் போர்ட் அப்படிங்கிற அந்த போர்ட்டும் இந்த பலுஜிஸ்தானுக்குள்ளதான் இருக்கு, அரபிக்கடலை ஒட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கிற இந்த பலுஜிஸ்தான் வந்து பெரிய லாபம் பாகிஸ்தானுக்கு. சப்போஸ் இது வெளியே போயிருச்சு, இத வந்து ஒரு இதுக்கு வந்து தன்னாட்சி கொடுத்து ஒரு தனி நாடா அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானோட எக்கனாமியை பயங்கரமா அடி வாங்கிடும். இது வந்து அதுல இருந்து அவங்க மீள் வாங்கலானே தெரியும், அந்த மாதிரி போயிடும். ஆனா இவங்க தனி நாடா பிரிஞ்சு இவங்க தனியா ஒரு கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு ராணுவத்தை பில்ட் பண்ணி அப்புறம் இவங்க வந்து மற்ற நாடுகளோட இது பண்ணி எல்லாம் பண்றது ஓகே. அது வந்து மேபி ஆர் மே நாட் பி மாதிரி தான் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஆனா இவங்க வெளியே போயிட்டானா, பலுஜிஸ்தான் வெளியே போயிட்டானா பாகிஸ்தானுக்கு பெரிய அடி. இதுல மாற்று கருத்தே கிடையாது, ஷியரா நடக்கும். இவங்க என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ராணுவத்தை உள்ள இறக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்டுக்கு இடையில 2 பகுதிகளுக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு, உள்நாட்டு கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான் நாடு இருக்குல்ல, அங்க அந்த நாட்டோட தீவிரவாத கும்பலை வந்து பாகிஸ்தான் வந்து ஊடுருவி அடிச்சிருக்காங்க, அவங்கள வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐநா ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அப்படி பாக்குறப்ப இன்டர்னல் கான்ஃபிளிக்டும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்டும் ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். ஆல்ரெடி எக்கனாமிக்கலா பாகிஸ்தானோட விஷயங்கள் வந்து ரொம்ப இதாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப பலுஜிஸ்தான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, ஏன்னா இவங்க வந்து நம்மள 75 வருஷமா நாங்க உங்களுக்கு பண்றோம்னு சொல்லி நல்லா பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த வட்டம் அவங்க நம்புறதாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து அந்த போராட்டக்காரர்கள் பலுச் அப்படிங்கிறவங்க அவங்களுமே ரொம்ப தெளிவா இந்த வட்டம் இதுல விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஃபர்தரா என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியல, இப்படிதான் விஷயம் போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அதிகபட்சம் 2ஆ பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணி நாங்க உங்களுக்கு கேட்கறத பண்றோம்னு சொல்லி சால்வ் பண்ண சான்ஸ் இருக்கு, ஓகே. ஆனா 75 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு, திரும்பவும் அதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த வட்டம் பலுஜிஸ்தான் சார்பா ரொம்ப தெளிவா அந்த பிஎல்ஏ இருக்காங்க, இந்த வட்டம் இவங்களை விடவே கூடாது, இவங்க சொல்ற அந்த பொய்யை நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதிகபட்சம் 2ஆ பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்குப்பா தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.